இந்த மாநாட்டை விட பிரச்சாரத்துல விஜயினுடைய வேகம் குறைஞ்சிருச்சா அப்படின்றதான் கேள்வி. நீங்க முதல்ல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தை வச்சுட்டு அவர் பிரச்சாரத்தை நடத்துறது சாத்தியமா அடுத்ததா நீங்க கேட்டீங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மாநாட்டில் இருந்த ஒரு வேகம், அவருடைய அந்த பேச்சு, அது எல்லாமே இங்க இல்லை அப்படின்றத நம்மளாலேயே பார்க்க முடிந்தது. முதல்ல கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவங்களால அந்த இடத்துக்கு வந்து சேர முடியல. இன்னொன்று, அவருடைய உரை முழுவதுமாக இன்று உரை நிகழ்த்தப்பட்டதா அப்படின்றதே ஒரு கேள்வி. நிறைய ப்ராப்ளம் அங்கே இருந்தது. அவர் பேசுறத தொண்டர்கள் முதல்ல கேட்டாங்களா அப்படின்றதே நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கு. நீங்க கேட்டீங்களா? முதல்ல நாமளே அவர் என்ன பேசினாரு அப்படின்றதுக்கு நாமளே ரொம்ப சிரமப்பட வேண்டி இருந்தது. நம்ம அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அங்க களத்துல என்ன நடந்துச்சு, அவர் என்ன பேசினாரு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ஸ்கிரிப்டா கொடுங்க அப்படின்னா நாமளே கேட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இவ்வளவு குளறுபடிகள் அந்த இடத்துல இருந்தது. கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் மாநாட்டை தாண்டி பிரச்சாரத்துல விஜய் என்ன பேச போறாரு, முதன்முறையா மக்களை சந்திக்கிறாரு, களத்துக்கு வந்திருக்காரு, வருவீங்களான்னு கேட்டவர் இன்னைக்கு களத்துல வந்த நேரத்துல அவருடைய வேகம் என்னவாக இருக்கும், பாய்ச்சல் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனா முற்றிலுமா ஒரு ஏமாற்றம் நிகழ்ந்துருச்சோ அப்படின்றத என்னோட பார்வை. இல்ல, இந்த நிகழ்வுக்கு நம்ம முற்றிலுமா பொறுப்பாக்க வேண்டியது விஜயனுடைய தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், திருச்சி மாநகர நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவை 6 மணி நேரமாக தன்னோட தலைவனை நகர விடாம கிட்டத்தட்ட தோள்களை தூக்கி வச்சு பவனி வர்ற மாதிரி தாவேக தொண்டர்கள் தூக்கிட்டு வர்றாங்க. அந்த 5 மணி நேரம் ஏற்றிய அந்த பெருமையை முழுசா ஊடகங்கள் வழியாக அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி பேருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு சிம்பிள் ஃபீல்டு ஒர்க்கு அவங்க செஞ்சிருக்கலாம். கிட்டத்தட்ட அந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஏற்பாடுகளையும் உள்ளடக்கிய வண்டி. வயராத்துட்டாங்க, கரண்ட் போயிடுச்சு, உண்மையில என்னென்னமோ காரணங்கள் சொல்றாங்க. இது தாவேகாவினுடைய தலைமை கழக நிர்வாகிகளினுடைய தோல்வி. ஒரு தலைவர் என்ன அவங்க தலைவர் பேசுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிக்கிற போது அதையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கான்வர்சேஷன் மெத்தட்ல இருக்கு. உங்களுக்கு மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் எடுக்கும்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களான்னு கிட்டத்தட்ட அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவருடைய திருச்சி மாநாடு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 2008 நினைக்கிறேன். அந்த மாநாட்டில் இந்த மாதிரியான ஒரு இந்த கேள்வி பதில் பாணி அவங்க பின்பற்றி இருந்தாங்க. இந்த எந்த கேள்விகளையும் விஜய் கேட்க விடாமல் அவர் பேசுறது கேக்குதாங்கிறது மட்டும்தான் கேட்க வைத்து கிட்டத்தட்ட அந்த 5 மணி நேரம் நடந்த ஒரு பிரம்மாண்ட பேரணியினுடைய முடிவை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். அப்படிங்கிறது தாவேகா தொண்டர்களுக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்குமே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்திருக்கிற துரோகம்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஒரு சோசியல் மீடியால ஒரு ரீல், ஒரு ஷார்ட்ஸ் மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துகிற போது தொழில்நுட்ப ரீதியாக நம்ம காலில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு செய்தி சேனல்கள் எல்லா கேமராக்களையும் அந்த ஒற்றை வேன் மேல புகுத்தி இருக்கிற போது அந்த வேன்ல இருந்து வெளில வர போற ஒரு நபர் என்ன பேச போறாருங்கிறதுக்காக அத்தனை பேரும் காத்திருக்காங்க. அதை பற்றின கொஞ்சமும் அதை பத்தி யோசிக்காம ரொம்ப கேர்லெஸ்ஸா நடந்திருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியாக தாவேகா இன்னமும் பல படிகளை எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது நான் உறுதியாக நம்புறேன். அடுத்தடுத்து அரியலூர், பெரம்பலூர்ல அவர் இங்கே விட்டதை பேசுவார்னு நம்ம நம்பலாம். கண்டிப்பா நீங்க குறிப்பிட்டது மாதிரியே என்னென்ன விஷயங்கள், அதாவது இன்றைய உரையில என்ன எதிர்பார்ப்பா இருக்கும் அப்படின்றது அவர் போறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய விவாதமாவே இருந்தது. விமர்சகர்கள், அரசியல் பார்வையாளர்கள், ஏன் நாமளே கூட என்ன பேசுவாரு, மாநாட்டில் பேசின மாதிரியே ஒரு சினிமா பாணியிலான ஒரு உரையா இருக்குமா அப்படின்னா, ஆனா நமக்கு கையில கிடைச்ச அவர் என்ன பேச இருந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறப்போ ஒவ்வொன்றும் எந்தெந்த இஷ்யூஸை அவர் அடையாளப்படுத்துவாரா அப்படின்னு நம்ம கேள்வி இருந்ததுல, அதை எல்லாமே அவர் படுத்தக்கூடிய அந்த இடத்துல தான் இருந்ததா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இன்னும் அரியலூர், நீங்க சொன்ன மாதிரி அரியலூர், பெரம்பலூர்ல அவர் பேசுறப்போ இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கான சூழ்நிலை இருந்து அவர் பண்ணாருன்னா சரியா இருக்கும். ஏன்னா குறிப்பா அந்த களத்துல திருச்சிக்கான பிரச்சனைகளை அவர் பேசுவாரா? அப்புறம் இன்னொன்னு நீங்க கேட்ட கேள்வியில அந்த மாநாட்டில் இருந்த விஜயனுடைய வேகம் ஏன் இங்க இல்ல அப்படின்னா, நம்ம அதை ஸ்டேஜிங்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜிங்கிறது ஒரு ப்ராப்பர் ஸ்டேஜிங், ஒரு ப்ராப்பர் ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு ப்ராப்பர் ஆடியன்ஸ் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு ஒரு மாநாடு அல்லது ஒரு பொதுக்கூட்டம்ங்கிறது உங்கள் காதுகளுக்கு தலைவர்கள் அல்லது நிர்வாகிகள் பேசுகிற எல்லாமே மொத்தமாக சேர்வதற்கான ஒரு கம்ப்ளீட் ஏற்பாடாக இருக்கும். ஸோ மாநாடுகள் பொதுக்கூட்டங்களில் தலைவர்கள் பேசும்போது நேரலை அவங்களே அந்த அவுட் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பயணங்களில் என்ன சிக்கல்னா, இந்த பயணங்கள் மக்கள் அடர்த்தி இருக்கிற, மக்கள் நெரிசல் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய உட்பகுதியில் இந்த மையங்களில் நடக்கும். அங்கே இருக்கிற நெட்டு அடர்த்தி, மின்சாரம், அங்கே போயிட்டு வர மக்களுடைய பேச்சு, அங்கே இருக்கிற எக்கோ, பில்டிங் சுற்றி இருக்கிறதுன்னு ஒரு காட்சி ஊடகத்திற்கு வலு சேர்க்கிற மாதிரியான இடங்களா பிரச்சாரம் நீங்கள் ஊருக்குள்ளே போகும்போது அது நடக்க வாய்ப்பில்லை. இன்னும் சொல்ல போனால் கட்சிகள் தலைவர்களுடைய பிரச்சாரத்தை இந்த மாதிரி நடைபாதை மாதிரியோ வாகன பயணம் மாதிரியோ பண்ணும்போது அங்கே இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் திருச்சியில் இருக்கிற மக்களுக்காக தான் பேசினார். ஆனால் அவர் திருச்சியில் இருக்கிற மக்களுக்காக மட்டும் பேசலை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் பேசியிருக்கிறாருங்கிற போது
அதை முழுமையா வந்து ஒரு எக்யூப்மெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனைகள் வந்து தொடரும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. ஆனா இதை வேகத்தோட தொடர்படுத்திடக்கூடாது. மாநாட்டில் அவருடைய கம்ப்ளீட் ஸ்பீச்சை கேட்டதுனால அது வேகமானதுன்னும், இங்கே வந்து சரியா நமக்கு காதில் விழலைங்கிறதுனால அது வேகம் குறைவானதுன்னும் நம்ம எடுத்துக்கூடாதுங்கிறது நான் சொல்ல வந்தேன். ஓகே, கண்டிப்பா. இன்னும் அடுத்து அரியலூர்லயும் அவர் பேச இருக்காரு. அங்க அவருடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பொறுத்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய தினத்துல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மக்கள் சந்திப்பு, முதல் பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து துவங்கி இருக்கிறாரு. அதுல அவருடைய உரை வந்து மக்களை சென்றடைந்ததா அப்படின்னா அதுல மிகப்பெரும் கேள்வி இருக்கிறது. ஆனாலும் அந்த களத்துல அவர் பேசினது என்னவாக இருந்தது, அந்த கருத்துக்களை பொறுத்த மட்டும் அவர் எதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தருணத்துல RDX இருக்கு. அவருடைய அந்த உரையிலிருந்து அடுத்த கேள்வி என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறப்போ, இன்றைய தினம் அங்கே தொண்டர்கள் மத்தியில் அவர் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். அப்போ அதன் அடிப்படையில் விஜய் பேச்சில் திருப்தி அடைந்தார்களா திருச்சி வாக்காளர்கள்? நீங்க முன்னமே சொன்னீங்க அவர் திருச்சி மக்களுக்காக மட்டும் பேசல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பேசி இருந்தாரு அப்படின்றப்போ அவர் ஆக்சுவலா ஆடியோ நல்லா இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் கேட்ட வரைக்கும் சில விஷயங்கள் எல்லாருக்காலையுமே புரிந்து கொள்ளப்பட்டது. அதுல முக்கியமாக அவர் மணல் கொள்ளை பத்தி பேசியிருந்தாரு, கிட்னி திருட்டு பத்தி பேசியிருந்தாரு. தமிழகத்துல தமிழக அரசு சொல்வதாக அந்த டீசல் விலை 3 ரூபாய் குறைக்கப்படும் அந்த கேள்வி இருந்தது. மாதாந்திர மின்சார கட்டண கணக்கீடு அதுவும் இருந்தது. மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து, அரசு வேலைகளில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு, இப்படி அவர்கள் வழங்கியிருந்த வாக்குறுதிகளை அடுக்கடுக்காக வைத்து அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதில் முக்கியமாக அந்த கிட்னி திருட்டு அப்படின்றது சமீபமாக அந்த பகுதிகளில் ஒரு மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இது இன்னைக்கு நேற்று நடக்கல, பல காலங்களாக நடந்துட்டு இருக்குது. நியூஸ் தமிழும் நம்மளுடைய முதல்ல அதை கண்டறிந்து வெளிச்சப்படுத்தியது நியூஸ் தமிழ் தான். நம்மளுடைய கள செய்தியாளர்கள் அங்கிருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு, என்ன பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க, அரசு என்ன நிவாரணத்தை மேற்கொள்ளணும், எப்படி விசாரணை மேற்கொள்ளணும், விசாரணையை மேற்கொள்றாங்களா, இப்போ அடுத்த கட்டமா அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது, இதுவரைக்கும் நியூஸ் தமிழ் களத்திலிருந்து முக்கியமான விவரங்களை பதிவு பண்ணியது. அதன் மூலமாகவே இன்றைக்கு உலக அரங்கத்தில் இது பேசப்பட்டு வருகிறது. பெருமளவில் இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கிட்னி விவகாரத்தை அவர் முக்கியமாக அந்த பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டு பேசியிருந்தார். அடுத்ததா மணல் கொள்ளை, இது திருச்சி சார்ந்தது மட்டுமா அப்படின்னா கிடையாது. இதுவரைக்கும் நியூஸ் தமிழே ஏறத்தாழ ஒரு 10 மாவட்டங்களுக்கும் அதிகமான இடங்கள்ல இந்த மணல் கொள்ளை நடக்கிறது அப்படின்றத களத்துல நம்மளுடைய செய்தியாளர்கள் அங்க போகக்கூடிய சூழலை பார்த்தா தெரியும். சில இடங்களில் பிடிச்சு வச்சுக்கிறாங்க, சில இடங்களில் தாக்குறாங்க, இன்னொரு செய்திக்குழுவை அனுப்பி நம்ம மீட்கக்கூடிய சூழல்லாம் இருக்கு. இப்படி இவ்வளோ சூழல் இருந்தாலும் அவங்க அங்கே களத்தில் போய் நம்ம செய்தியை சேகரித்து இது போன்ற முறைகேடுகள் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம அம்பலப்படுத்துகிறோம். அதை இன்னைக்கு குறிப்பாக அந்த மணல் கொள்ளை தொடர்பான விவகாரங்களையும் குறிப்பிட்டு திமுகவில் 2 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக இருக்காங்க. அவங்க இந்த தொகுதிக்கு ஒன்றுமே பண்ணலை, இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாரு. திருச்சிக்கான விஷயத்தை அவர் அடையாளப்படுத்தி இருந்தாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருச்சியினுடைய பிரதானமான பிரச்சனைகள்னு பார்க்குற போது மணல் கொள்ளைன்னு அவர் முன்வைத்திருந்தாரு. நியூஸ் தமிழ் 24/7 பிரபலப்படுத்தியதில்லை, அதை கண்டறிந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில கொண்டு வந்து ஒரு சீதை வெளில கொண்டு வந்துடலாங்க. அதை ஃபாலோ பண்றதா ரொம்ப கஷ்டம். நியூஸ் தமிழ் அதை ஃபாலோ பண்ணாங்க, டு த எண்ட் ஜுடிஷியல் போற வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணாங்க. அது ஒரு பிரச்சனையாக ரொம்ப தெளிவாக முன் வச்சிருக்காது. காயினேஜ்னு சொல்லுவாங்க பொலிட்டிக்கலி, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம யாரை டார்கெட் பண்றோம். தமிழ்நாட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான 2 அமைச்சர்கள்னு கேட்டால் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவங்க 2 பேரையுமே அவர் பேர் சொல்லலையே தவிர திருச்சிக்கு 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இருந்துமே திருச்சி வந்து இன்னமும் முன்னேறாமல் இருக்கிறது. பெரிய அடிப்படை வசதிகள் இல்லை, குடிநீர் பிரச்சனையே இன்னும் அதிகமாக இருக்குங்கிறத ஆரம்பிச்சு கிட்னி திருட்டு நடத்தின மருத்துவமனை ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினருடையதுங்கிற வரைக்கும் ரொம்ப தெளிவாக அந்த பிரச்சனையை முன்வைக்கிறாரு. இன்றைய தாவேக தலைவர் விஜயனுடைய பேச்சினுடைய முழுமையான ப்ராப்பர் ஆடிபிள் ஸ்பீச் நமக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. அவர்களுடைய ஒரு பகுதி நம்ம இப்போ பார்க்கலாம். கண்டிப்பா. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பீங்க, அதுவும் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. அதையும் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் சொல்லி காட்டி அவங்க அசிங்கப்படுத்துவீங்க. இப்படி நான் அசிங்கப்படுத்துறதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு இதிலே நீங்க செய்யாமையா இருக்கலாமே. இன்னொரு மோசமான ஒரு மோசடி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது நாடறிஞ்ச விஷயம். அதுதான் கிட்னி திருட்டு. ஏழையான வறுமையை பயன்படுத்தி இந்த பணத்தை காட்டி இந்த மோசடி வேலை நடந்துகிட்டு இருக்கு. கிட்னி திருட்டுங்கிறது அவங்க கிட்னி முறைகேடு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப டீட்டெயிலாவே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா ஒரு திருச்சிக்கு போறனால திருச்சியினுடைய பிரச்சனைகளை பத்தி மட்டும் பேசினா போதுங்கிறத தாண்டி ஒரு முழுமையான பிரச்சனைகளுக்கு என்ன அவருடைய பேச்சினுடைய எழுத்துருவத்தை நம்ம கொடுத்திருந்தாங்க. அதுல ஏறக்குறைய எல்லா திமுக மட்டும் இல்ல பாஜகவையும் சேர்த்து விமர்சிக்கிற ஒரு டோனும் அந்த ஸ்பீச்சில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்த கொஸ்டின் நகரலாம் கௌதமி.
கண்டிப்பாக இதுபோல திருச்சி மக்களை, திருச்சி வாக்காளர்களை கவரக்கூடிய அம்சம் இருந்ததா? எனக்கு வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தா, பார்த்த வகையில திருச்சி தொண்டர்கள் வந்து பரவசமாயிட்டாங்க. ஆனா அவர் பேச்சு வகையில உண்மையிலே திருச்சி வாக்காளர்கள் கன்வின்ஸ் ஆனாங்களா அப்படிங்கிறது நமக்கு தேர்தலில் தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம், தாவேக தலைவர் விஜய் வந்து அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா திருச்சி கிழக்கு தொகுதியை சொல்றாங்க. அவர் அந்த பிரச்சாரத்தை அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு வேறு சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் சோஷியோ எக்கனாமிக் ரீசன்ஸும் கூட இருக்கிறது. நம்ம அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் பத்தி பேசலாம். கண்டிப்பா தொடர்ந்து இன்றைக்கு அவர் காலையில் அந்த மேற்கொண்டிருந்த அந்த பரப்புரையை பொறுத்த வரைக்கும் மூன்றாவதாக ஒரு கேள்வி, இது வந்து இன்றைய நிகழ்வுல மட்டுமா அப்படின்னா கிடையாது, தொடர்ந்து இது நிகழுது. தாவேக நிகழ்ச்சிகள்ல பொது சொத்துகள் சேதமடைகிறது ஏன் அப்படின்ற அந்த கேள்விதான். ஏன்? ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஏன்னா தாவேக தொண்டர்கள் எந்த அரசு கட்டுப்பாட்டுக்கும் காவல்துறை விதிமுறைகளுக்கும் உட்படாம பறந்துபட்டு நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அந்த பகுதி வந்து ஒரு மைதானம்னு நினைக்கிறாங்க. அது அப்படி உடைக்கிறது சரியான்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. அது தவறுன்றதுதான் என்னோட கருத்தாகவும் இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி கடந்த மாநாட்டில் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா அந்த கிரில்லுக்கு எல்லாம் கிரீஸ் எல்லாம் பூசினது அவர்கள் கட்சியில இருந்தே அந்த மாதிரி பணியெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னொன்று, இந்த பிரமிப்பு அரசியல் வந்து இது எப்போ பண்பட்டு மாறும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு தொடர்ந்து நீடிக்கதான் செய்யுது. ஏன்னா தொடர்ந்து ஏன்னா அந்த ஏர்போர்ட் திருச்சி விமான நிலையம்ங்கிறது வந்து அந்த ஏர்போர்ட் ரோடு ரொம்ப முக்கியமான ஒரு ரோடு. அங்கிருந்த மொத்த வளையத்தையும் சேதப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க போக்குவரத்து ஸ்தம்பிக்கிறதெல்லாம் தாண்டி அவரை பார்க்கறதுக்காக மரங்கள் மேலே ஏறி கம்பங்கள் மேலே ஏறி ஒரு எம்ஜிஆர் சிலையை சுற்றி கூண்டு வச்சிருக்காங்க. அந்த கூண்டு மேலே ஏறி காவல்துறை அதிகாரிகள் போய் அவங்களை விரட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒயரில் விழுந்து அது மின்சார ஒயர் பிரிஞ்சு அதுக்கு பிறகு அந்த ஏரியா முழுக்கவே மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல், மின்தடை, பொது சொத்துக்களை சேதமாக்குறதுன்னு ஒரு கூட்டம் தன் தலைவனை பார்க்க வர்ற அன்பில் ஏற்படுத்துகிற சேதம், அந்த தலைவர் மீது அவங்க வச்சிருக்கிற அன்பை விட அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த தலைவரை வெறுக்க வச்சிடக்கூடாதுங்கிற ஒரு உண்மையிலே அந்த கட்சி மீது நமக்கு ஒரு கரிசனம் இருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதுங்கிறது தாவேகாவினுடைய நிகழ்வுகளில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு போர்க்களம் மாதிரி நடந்த இந்த காட்சி வந்து தலைவரை பார்ப்பதற்காக கூடிய தாவேகா தொண்டர்களுடைய காட்சிகள். மரத்தில் ஏற வேண்டாம்னு அவங்க பல முறை சொல்லி இருந்தும் கூட ரொம்ப ஆபத்தான ஒரு வகையில வந்து தொண்டர்கள் இப்போது காத்திருக்கிறாங்க. அது வந்து ரயில் நிலையமா? இதான் நான் சொன்ன அந்த எம்ஜிஆர் கூண்டுக்குள் இருக்கிறாரு. இது நம்ம எடுத்ததோட ரொம்ப ஒரு சிறிய பகுதி. ஒரு அரசியல் கட்சிகளாக தங்களை சமூகத்தில் முன்வைக்கிற ஒரு இயக்கம் இந்த மாதிரியான பொது சொத்துக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தாமல் அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனா இன்னொன்று அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் மாநாட்டுக்கு போகிறோம், பிரச்சாரத்துக்கு போகிறோம், இடம் கிடைக்க மாட்டேங்குது, அங்கே தங்குறதுக்கான இடம் கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கான வசதிகள் இல்லை, சேர் கூட தரமாட்டுறாங்க அப்படின்றப்போ அடிப்படையாக ஒரு கேள்வி எழுவல, இப்படிலாம் பண்ணால் யார்ப்பா தருவா அப்படின்றது. ஏன்னா கடந்த மாநாட்டில் எத்தனை லட்சம் சேர் போடப்பட்டது, அதில் எத்தனை திரும்ப போச்சு அப்படின்னு நம்மளே ஒரு கணக்கு எடுத்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படியெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த செய்து தரக்கூடியவங்க அவங்களும் அந்த வணிகத்தின் அடிப்படையில் தான் இயங்குறாங்க. அப்போ இப்படி இருந்து அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மேலும். இல்ல, இதுல குறிப்பா என்னன்னா பொதுவாகவே தாவேகா தொண்டர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. என்னன்னா எங்களுக்கு மட்டும் 25 நிபந்தனைகள் அப்படி இல்லை, தாவேகாவுக்கு மட்டும், விசிகாவுக்கு மட்டும், காங்கிரஸுக்கு மட்டும்னு காவல்துறை தனிப்பட்ட முறையில் விதிகளை விதிக்க முடியாது, சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. நாளைக்கு நீங்க நீதிமன்றத்தை அணுகுனீங்கன்னா நீதிமன்றம் உங்களை கேள்வி கேட்கும். பொதுவாகவே சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு அந்த லோக்கல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில் இருக்கு. எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுவாங்க, ஒரு இடத்துல நீங்க மேடை போட்டீங்கன்னா எந்த நேஷனல் ஹைவே வரைக்கும் அது ஜாம் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தாவேகாவுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா நிபந்தனைகளும் எல்லா அரசியல் கட்சிகளினுடைய பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளுக்கு கொடுக்கப்படும். அவங்களும் மீறுவாங்க. நம்ம திமுக அதிமுக மட்டும் அவங்க ரொம்ப ஒழுங்கா ப்ராப்பரா லாண்ட் ஆர்டருக்குள்ள வர்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. திமுக அதிமுக மாநாடுகள் மீது, பொதுக்கூட்டங்கள் மீது இரவு 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணதா, வரம்பு மீறி பேசினதா, அளவு கடந்து வந்து ஆட்களை அனுமதிச்சதா நிறைய வழக்குகள் திமுக அதிமுக தொடர்பாக எல்லா கட்சிகள் மேலேயும் இருக்காங்க. இப்ப தாவேகா மேல பதிவாகிற அதே வழக்குகள் தமிழ்நாட்டின் எல்லா பிரதான கட்சிகள் மேலேயும் பதிவாகி இருக்கு. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா, அந்த காவல்துறை கொடுக்கிற விதிமுறைகளை மீறுறது மட்டுமல்ல,
திமுக அதிமுக மாதிரியான கட்சிகளுக்கு பொதுமக்கள் கிட்ட கெட்ட பேர் சம்பாதிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு காஷியஸ் உண்டு. ஆனால் தாவேகா தொண்டர்கள் பொதுமக்கள் தங்களை பற்றி என்ன நினைப்பார்கள், இந்த மாநாட்டுக்கு பிறகு இல்லை இந்த பொதுக்கூட்டத்துக்கு பிறகு ஒரு போர்க்களம் மாதிரி அந்த ரோடு இருக்கிறதுங்கிறதும் ஏற்பட போகிற போக்குவரத்து நெரிசலும் இந்த மின்தடை மாதிரியான விஷயங்களும் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள். இத்தனைக்கும் தாவேகாவோட தலைமை கழக நிர்வாகம் வந்து அவங்களுக்கு அறிவுறுத்துறாங்க என்னெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறது. காவல்துறையினுடைய எந்த நிபந்தனைகளையும் தாவேகா தொண்டர்கள் கேட்காதது போலவே தாவேகா தலைமை கழகம் சொல்வதையும் அவர்கள் கேட்பதில்லை அப்படிங்கிறதா நமக்கு வருத்தம். ஏன்னா மாநாட்டப்பவே அவர் ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். முதல் அறிவிப்பு லெட்டர் வெளியாச்சு, இன்னொரு லெட்டர் வெளியாச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ராணுவ கட்டுப்பாடோடு கூடுவோம், இது வந்து நாங்கள் வந்து மாற்றான கட்சி அல்ல, இது முதன்மை கட்சி அப்படின்னு. அப்போ முதன்மையான ஆளா நீங்க களத்துல வரணும் அப்படின்னா பல்வேறு விஷயங்களையும் முதன்மையானவர்கள் அப்படின்றத நிரூபிக்கணும். இன்னும் வந்து விமர்சனங்களுக்கு உள்ளாவது போலவே இது போல களத்துல இருந்தீங்க அப்படின்னா அந்த விமர்சனங்கள் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை.